نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم أوصيكم بالشباب خيرا وإنهم أرق أفئدة صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிக உயர்வான பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்கள் ஏற்படுத்திய மகத்தான மாற்றங்களை சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களோடும் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அழகிய நிகழ்வுகளை சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் என்று பிரித்து பிரித்து அனைத்து பகுதியிலும் அழகான ஒரு வாழ்க்கையை, ரசிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை, அல்லாவும் ரசூலும் பிரியப்படும் ஒரு வாழ்க்கை, மனிதர்களே உகந்து போகிற ஒரு வாழ்க்கை. நான் வாழ்கிற போது என்ன பார்த்து 4 பேரு பாராட்டம், எல்லாவற்றுக்கும் மேலால் என் ரப்பு என் வாழ்க்கையை ரசிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்படி ஒரு இனிமையான வாழ்க்கையை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டி வாழ்கிற வழிகளை சொல்லி தந்த பாடம்தான் நினைவு கூறுகிற மிகப்பெரிய பாடம். இன்றைய தினம் ஒரு நல்ல தலைப்பும் தந்திருக்கிறார்கள். உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய வாலிபர்கள். ஒரு அருமையான தலையங்கம். ரொம்ப பெரிய வாழ்க்கைங்கிறது வாலிப காலம்.
அது ஒரு வலிமை மிக்க பருவம் என்கிறார்கள். 2 பலகீனத்திற்கு மத்தியில் பலமான ஒரு காலம். 2 பலகீனம் மனித வாழ்க்கையில் ஒரு பலம், 2 பலகீனத்திற்கு மத்தியில் ஒரு பலம் நிறைந்த காலம் வாலிபம். முதல் காலம் சிறுபிராயம், அது பலகீனம். கடைசி முதுமை, அதுவும் பலகீனம். சிறுபிராயத்தின் பலகீனம், முதுமையின் பலகீனம், 2 பலகீனத்திற்கு மத்தியில் பலமான காலமாக வாலிபத்தை கொடுத்தான் அல்லாஹ். அந்த வாலிபம் உண்மையில் அல்லாஹ்வுக்கு பிரியமான காலம், போற்றுதலுக்குரிய காலம். சில வயசானவங்களை முடியில வெள்ளை விழுந்துச்சுன்னா அல்லாஹ் வெட்கப்படுவான். என்ன வெட்கப்படுறான்? இன்னல்லாஹ யஸ்தஹி அய்யுஅஸிப ஷைப். நரை விழுந்தவர்களை வேதனை கொடுக்கிறதுக்கு, அதாபு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அதனால கொஞ்சம் நரமுடி வர்ற வரைக்கும் வாழ வேண்டியிருக்குது துன்யாவில். ஏன்னா நர விழுந்துச்சுன்னா அவங்கள வேதனைப்படுத்த அல்லாவே வெட்கப்படுறானா. வயசாயிட்டாரு, தாடியெல்லாம் வெள்ளையா இருக்குது, தலையெல்லாம் வெள்ளை விழுந்துச்சு, அவரை போய் என்ன வேதனை கொடுக்கிறது, விலகீனமான மனுஷங்கிறான். சிறுவர்களை அல்லாஹ் தண்டிக்கிறது இல்லை. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் மூத்தாயிடுறாங்க, 2 வயசுல 3 வயசுல 4 வயசுல 5 வயசுல. இவங்களெல்லாம் சுவனத்தினுடைய சிட்டுக்கள். ஒரு பெரிய பாக்கியம். நாளைக்கு மறுமையில சில பேரு சொர்க்க வாசல்னு சத்தம் போடுவாங்க. அல்லாஹ் கேட்பானா, யாரு இவங்கெல்லாம்? அல்லாஹ் அத்ஃபாலுல் முஃமினீன், மூமின்களினுடைய குழந்தைகள். என்ன ஏன் சத்தம் போடுறாங்க? அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுங்கிறான் அல்லாஹ். மூமின்களின் குழந்தைகள், அது பிறந்த உடனே மூத்தா போன குழந்தை, தாயின் வயிற்றிலேயே மூத்தா போன குழந்தை, 1 வயசு 2 வயசு 5 வயசு பருவம் அடைகிறதுக்கு முன்னால மூத்தா போன குழந்தைகள், இது எல்லாமே சொர்க்க வாசல் நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல உள்ள அனுப்புங்க. மலக்குகள் போய் நீங்க சொர்க்கம் போயிடுங்கப்பா. அல்லாஹ்வுடைய உத்தரவு. லா நதுகுலுல் ஜன்னா ஹத்தா யதுகுல ஆபாவுனா உம்மஹாத்துனா. நாங்க சொர்க்கம் போக மாட்டோம், எங்க வாப்பா அம்மா வந்தாதான் போவோம்பாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்துல பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் என்ன ஆறுதல் சொல்வது? 2 வயசுல குழந்தை மௌத்தா போனா அந்த தாய்க்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? 5 வயசுல குழந்தையை பறிகொடுத்த தந்தைக்கு நான் ஆறுதல் சொல்கிற வார்த்தைகள் இல்லை. நல்லா வளர்ந்து அழகாகி பிள்ளைங்க ஓடி ஆடி திரியும் காலத்துல அந்த பிள்ளைங்க மௌத்தா போனா அதை தாங்கும் சக்தி பெற்றோர்களுக்கு இல்லை. ஆனால் அதற்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கிற கூலி, அவங்க பிள்ளைங்க சொர்க்க வாசலில் நின்று அல்லாவே சொர்க்கம் போங்க என்று சொல்லும் போது நாங்க போக மாட்டோம், எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்க வந்தாதான் போவோம். அப்ப அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகள்கிட்ட, மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் மாஷர்ல இருக்கிறாங்க, கேள்வி கணக்கு முடிச்சுட்டு தான் வர முடியும். அவங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குது, உங்களுக்கு கேள்வி கணக்கு இல்லை. ஏன்னா இது பலகீனமான பருவம், இந்த பருவத்துக்கு கேள்வி கணக்கு இல்லை. நம்ம வாலிபங்கிறது எவ்வளவு மகத்தான பருவங்கிறேன். வயோதிகர்களை அல்லாஹ் சில நேரத்துல இப்படி சொல்லிடுறான், நரமுடி வெளுக்குது, நான் அதாபு கொடுக்க வெட்கப்படுறேங்கிறான். அவங்க பலகீனமானவங்க. வாலிபம் அதே மாதிரி சிறுவர்கள், அவங்களை எல்லாம் வேதனை கொடுக்கறது இல்லை, சொர்க்கம் போயிடுங்கிறான். இல்ல எங்க அத்தா அம்மா வராம போக மாட்டான், அவங்க கேள்வி கணக்கு கொடுக்கணும்பா. அவங்க கேள்வி கணக்கு கொடுத்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவங்க வந்தாதான் நாங்க போவோம். அல்லாஹ் சொல்லுவானா, பிள்ளைங்க மலக்குமார்கள் அல்லாஹ் நுழைய மாட்டேங்கிறாங்களே, மறுக்கிறாங்களே, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எங்க தாய் தாப்பம் வந்தாதான் உள்ள போவோம். அந்த பிள்ளைகளை கூட்டு போய் மாஸ்டர்ல விட்டு அவங்க அம்மா அப்பாவை கூட்டு வந்திருக்காப்பா. கேள்வி கணக்குக்காக நிற்கும் பெற்றோர்களை இந்த பிள்ளைங்க போய் நேரா தேடி அவங்க அத்தா அம்மா கையை பிடிச்சு கூப்பிடுவாங்க. மற்ற பிள்ளைங்க, மற்ற பெற்றோர்கள் எல்லாம் யார் இவங்க, அழகா இருப்பாங்க அழகா இருப்பாங்க, யார் இவங்க, அவங்களை மட்டும் கூட்டு போறாங்களே. இல்ல வேற ஒண்ணும் இல்லை, இவங்களெல்லாம் சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாங்க. அந்த மத்தவங்க நினைப்பாங்களா, நமக்கு அப்படி குழந்தை இல்லாம போயிட்டு, சொர்க்கத்துக்கு கூட்டு போற குழந்தை இல்லையே நமக்கு. இந்த பிள்ளையெல்லாம் அவங்க தாய் தகப்பனை கூட்டு வந்து அல்லாஹ் சொல்லுவான், இப்ப நீங்க சொர்க்கம் போங்க, நாங்க எங்க அத்தா அம்மாவோடதான் போவோம். அல்லாஹ் கூலி கொடுத்து அதுக்கு நிகர துன்யாவுல யாரு கூலி கொடுக்க முடியும்? அவன் எத்தனை அருமையானவன், அழகானவன். குழந்தை என்பது ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை ரசூலுடைய பரக்கத்தால் நசீபாக்கி தருவானாக. குழந்தை பெரிய பாக்கியம். பிறந்த குழந்தைகள் கண்ணுக்கு முன்னால் விளையாடி ஓடி ஆடி மகிழ்ச்சி கொடுத்து அவர்கள் மரணித்தால் அதை தாங்குற சக்தி பல பேருக்கு இருக்காது.
அதுக்கு என்ன ஆறுதல், என்ன கூலி துனியாவுல கொடுக்க முடியும்? அல்லாஹ் எந்த கூலியும் கொடுக்கல. அவங்க தகப்பனாரையும் தாயையும் அந்த பிள்ளைகள் எல்லா கஷ்டத்தை விட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடறான். அது பெரிய நசீபு. எனக்கும் ஒரு மகன் பிறந்து மௌத்தாயிட்டார். வீட்டம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. சொன்னேன், அதெல்லாம் கஷ்டம் இல்லம்மா, அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்ம 2 பேருக்கும் சொர்க்கம் தயாராயிட்டு கூட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க. அல்லாஹ்வின் அனைத்து செயலும் அழகானது. அதனால புள்ள மூத்தாகணும்னு கேட்கறது இல்லை. அப்படி ஒண்ணு நடந்தா பொறுமையாகி விடு. அதற்கு அவன் கொடுக்கிற கூலி, அதற்கு என்ன நிகர் உண்டு. அப்ப அத்தா அம்மா 2 பேரும் அவங்க பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க சின்ன பிள்ளைங்க, இவங்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் இல்லை. அப்ப 2 பலகீனமான பருவம், முதுமையும் பலகீனம், சிறுபிராயம் பலகீனம், 2க்கும் மத்தியில் பலமான ஒரு காலம் தான் வாலிப காலம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான். அந்த கேள்வியில் ஒன்று, அந்தக்கு பதில் சொல்லாம எந்த மூமினின் காலும் அங்கிருந்து அசைந்து விட முடியாது, சொர்க்கம் போயிட முடியாது. அது என்ன கேள்வி? அன் ஷபாபி ஃபீமா அஃப்னா, வாலிபத்தை எப்படி அழித்தாய் என்ற ஒரு கேள்வி இருக்கு. எங்க? மறுமையில. வாலிபத்தை எப்படி செலவு செய்தாய்? இப்ப நான் முதுமை ஆயிட்டேன், பக்குவமா ஆயிட்டாரு, பள்ளிவாசல் வாழ்க்கை, தொழுகை, இபாதத்து எல்லாம் இப்போ இருக்குது. வாலிபத்தில் எப்படி இருந்தாய்? இப்ப நம்ம நினைக்கலாம், நம்ம இப்ப சரியாத்தானே நடக்கிறோம், தொழுகையாளி ஆயிட்டோம். நிறைய பேர் வாலிபத்தை வீணாக்கிடுவாங்க. முதுமையில அல்லாண்டு பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துடுறது. ஆனா அல்லாட்ட ஒரு கேள்வி, வாலிபத்தை எப்படி அழித்தாய், அதை எப்படி கழித்தாய்? அல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு நம்மை தயார்படுத்துவானாக, நம்ம வாலிபத்தை அழகாக்கி தந்திருப்பானாக. இனி வரும் நமது சந்ததிகளுக்கும் அழகிய வாலிபத்தை வழங்குவானாக. நம்ம ஒரு காலத்தை கடந்துட்டாலும் நம்ம அடுத்த தலைமுறைகளின் வாலிபத்தை அழகாக்கி வைக்க வேண்டும். வாலிபம் என்பது எதையும் செய்யும் பருவம். அது ஒரு துணிச்சல் நிறைந்த பருவம், தைரியம் நிறைந்த பருவம். அந்த துணிச்சலும் தைரியமும் அல்லாஹுடைய விஷயத்தில் வரக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் வாலிபத்தை சறுக்கிட்டாங்க. வாலிபத்தில் என்னவெல்லாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாலிபத்துல இருந்து கடந்துட்டாலும் நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும். வாலிபத்தை எப்படி ரசூல் உருவாக்குனாங்கிறதையும் நாங்க பாடத்துல படிச்சு தரோம். ஏன்னா ஒரு செய்திங்கிறது ஏதோ ஒரு வரலாறு கேட்டுட்டு போறதல்ல, ஒரு தலைமுறை உருவாக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாணவி உருவாக்கிய இளைஞர்கள் எப்படி உருவாக்குவார்கள், எப்படி ரசூலுடைய அந்த உருவாக்கத்தின் அடிப்படை இருந்தது. அல்லாஹ்வுக்கு பிரியமான பருவம்ட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு பருவம் இருக்குமோ அது வாலிப பருவம் தான். அதனாலதான் சொர்க்கவாசிகளை பூரா அல்லாஹ் வாலிபர்களாகவே உட்கார வைப்பாங்க. சொர்க்கத்துல வயசானவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, தாடி இருக்காது, தாடி மீசையெல்லாம் இருக்காது. சொர்க்கத்துல ஃபுல்லா எல்லாம் மலு மலுன்னு இருப்பாங்க. இங்கேயே சில பேர் சொர்க்கவாசி மாதிரி ஆயிடக்கூடாது. அங்க சொர்க்கவாசி, அங்கே தாடி மீசை இல்லாம சொர்க்கவாசிகள், ஜுருதுன் முருதுன் ஹதீஸ்ல வரும், ஜுருது முருது. அவங்க பார்த்தா அப்படி இருப்பாங்க. ஏன்? வாலிபம் அல்லாஹ்வுக்கு பிரியம்ங்கிறதுனால சொர்க்கவாசிகள் பூரா இளைஞர்களா உட்கார வைக்கணும். இளைஞர்களுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிற தலைவர்கள் யாருன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னah அல் இமாம் ஹசன் வல் ஹுசைன் சய்யிதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னah. என் பாரம்பரியம் மிக்க என் குடும்பம் தான் என் பேரன் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இந்த 2 பேரும் சொர்க்கத்தில் இளைஞர்களுக்கு தலைமை தாங்கி சொர்க்கம் போவான். போற போது எல்லாம் பல கோணத்துல போவோம், அங்க போய் எல்லாம் ஒரே நிலையில ஆக்கிறான். இளைஞர்களுக்கு தலைவர்கள், அவங்க குடும்பத்திலே எல்லாத்தையும் கொடுத்தாங்க, அந்த தகுதி அவங்க பெற்றுக்கிட்டாங்க. பெண்களுக்கெல்லாம் சொர்க்கத்து தலைவி அல் ஃபாத்திமா பின்த் முஹம்மது சய்யிதத்து நிசா அஹ்லுல் ஜன்னah. என்னுடைய மகள் ஃபாத்திமா உலகத்து பெண்களுக்கெல்லாம் சொர்க்கத்தின் தலைவி. சொர்க்கத்துல பெண்கள், இங்க வந்திருக்கிற தாய்மார்களும் நம்ம குடும்பத்து பெண்களும் மூமின்களாம் எல்லா பெண்களும் ஃபாத்திமா தலைமையில சொர்க்கம் போக அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க. ஃபாத்திமா நாய் தலைமையில வீட்டுல சொல்லி வைக்கணும், அம்மா ஸ்ரீதேவி நீ ஃபாத்திமா தலைமையில சொர்க்கத்துக்கு போகணும். தாய்மார்கள் கவனம் எடுக்கணும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாகணும். வாலிபம் என்பது ஆண்களுக்கு மட்டும் பேசப்படும் தலைப்பல்ல. பெண்களும் தங்கள் வாலிபம் எப்படி அழகாக்கி வைக்க வேண்டும், வாலிபத்தில் எப்படி வாழ வேண்டும். அப்ப இளைஞர்கள்
ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைனின் தலைமையில் சொர்க்கம், பெண்கள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய தலைமையில் சொர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான பருவம் என்று சொன்ன ரசூல் இன்னொரு செய்தி, இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமின சொல்லும் போது ஒரு முஃமின் அல்லாஹ் நேசிக்கிறான். எப்படி முஃமின் கவியன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஃமினல் கவி, அல்லாஹ் பலமான மூமினை நேசிக்கிறான், சக்தி வாய்ந்த மூமின். அந்த பருவம் தான் சக்தி வாய்ந்த பருவம். ரொம்ப பலகீனமா வாழக்கூடாது, பலமாக வாழணும். பலம் என்பது அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய ஒரு பருவம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. அவ ஒரு அழகான பருவம், வாலிப பருவம். அதனாலதான் ஒரு அறிஞன் சொன்னான், வெள்ளை எதுவும் எளிதில் பதியும், வெள்ளை காகிதத்திலும் காலியான உள்ளத்திலும். இந்த இளமை பருவங்கிறது ரொம்ப காலியான காலம், பருவம். அதுல எதுவும் எளிதில் பதிந்து விடும். வெள்ளை பேப்பர்ல ஒரு புள்ளி போட்டுங்க, கரெக்டா அதை கண்டுபிடிச்சலாம். அங்கிருந்து பார்த்தாலும் ஒரு கருப்பு தெரியுதேம்போம், ஏன்னா பேப்பர் வெள்ளை. அதே மாதிரி காலியான இதயம், அதுவும் எதனாலும் உடனே பதிஞ்சிடும். நம்ம பிள்ளைங்களுடைய காலி இதயத்தில் நாம பதிக்க வேண்டிய மார்க்கத்தின் அடிப்படைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே ரொம்ப பெரிய அழகான பருவம் வாலிபம். வாலிபங்கிறது அது 40 வயசு வரைக்கும். இன்னைக்கெல்லாம் சில பேர் 50 வயசுலயும் வாலிபமா இருக்கிறாங்க, அது அல்லாஹ்வுடைய பெரிய கதிர். சில பேர் 80 வயசுலயும் வாலிப ஓட்டம் ஓடுறாங்க. அல்லாஹ் மௌத்து வரைக்கும் ஆரோக்கியமா ஓட செய்வானாக. தெம்போடு இருக்கணும், தைரியமா இருக்கணும். மௌத்து வரைக்கும் படுக்கையில விழுந்துடக்கூடாது, யாருக்கும் சுமையாகிடக்கூடாது, இன்னொருவர் துணை கொண்டு வாழக்கூடாது. நம்ம காரியத்தை நம்ம செய்யணும், அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அல்லாஹ்ட்ட அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே நான் கேட்கிற துவா, அல்லாஹ் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாத்துது, எப்பவுமே கேட்கிற துவா. ஏன்னா நம்ம லைஃப்ங்கிறது இன்னொருத்தருடைய தேவை நமக்கு வந்துச்சுன்னா அது பலகீனமாயிடும். அவங்கள நம்பிதான் வாழணும். நம்ம அர்ஜென்டா தேவை, யூரின் போகணும், அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவங்க எப்போ வருவாங்கன்னு காத்து இருக்கணும். ஏன்? அவங்க வந்தா தான் நம்ம வேலை முடியும்னா அந்த நிலை வரக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செய்யணும், எதுவரையிலும் மௌத்து வரையிலும் செய்யணும். மௌத்து வரைக்கும் நின்று தொழ வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ரொம்ப உயர்ந்த காலம் வாலிப காலம். அதனால இளைஞர்கள், நம்ம ஹசரத் நாங்கெல்லாம் இளைஞர்கள் இல்லைன்னு நினைக்க கூடாது. நம்ம எல்லாரும் நம்மளை இளைஞர்களா நினைச்சுக்கிறோம். தலைப்பு பெருமானார் உருவாக்கிய வாலிபம், நம்ம பிள்ளைங்கள் அப்படி உருவாக்கணும், நாளைய தலைமுறைகள் அப்படி உருவாக்கணும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை உருவாக்குற போது பல அம்சங்களை கொண்டு உருவாக்குறாங்க. பல அம்சங்கள் வரக்கூடாதுங்கிறாங்க. முதல்ல மனோ இச்சை வாலிபத்தில் இருக்கக்கூடாது. எது இருக்கக்கூடாதுன்னு விளங்குங்க, மனோ இச்சை. எதுக்கெடுத்தால் நம்ம விரும்புற வாழ்க்கை வாழணும்னு ஒரு எண்ணம் தோணும். வாலிபங்கிறது ஒரு மூர்க்கமான நிலை உண்டாக்கும். சில நேரத்துல ஒரு தைரியங்கிறது வரட்டு தைரியங்களை கொடுக்கும், அது வரக்கூடாது. ஆசைகளை அடக்க வேண்டிய பருவம் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அந்த நேரத்துலதான் ஆசை மிகச்சி நிற்கும். தவறுகளை நோக்கி ஆசைகள் வரும், ஆபாசங்களை நோக்கி ஆசைகள் வரும், தீமைகளை நோக்கி ஆசைகள் வரும், அல்லாஹ்வும் ரசூலும் தடை செய்ததை நோக்கி ஆசைகள் வரும். நான் எங்கள் அன்பு பிள்ளைகள் பெண் மக்களுக்கும் சொல்கிறேன், ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டிய காலம் வாலிபம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் அர்ஷ் நிழலில் சில இளைஞர்களுக்கு இடம் உண்டு என்றார்கள். சில இளைஞர்களுக்கு அர்ஷ் நிழலிலே இடம். யார் அவர்கள்? அவர்களின் வாலிபத்தை அல்லாஹ்வின் நினைவில் உருவாக்கியவர்கள். பாவக்கலப்புகள் இல்லாமல், ஆசைகளுக்கு கட்டுப்படாமல், வாலிபம் அல்லாஹ்வினுடைய தொடரிலே உருவானது. நஷாஃபி இபாதத்தில்லா, அவர் வாலிபம் எல்லாம் அல்லாஹ்வின் தொடர்ல உருவாகுது. எங்க போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பார், பாவத்துல போய் விழமாட்டார். அப்படி ஒரு வாலிபம். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. இங்க கொஞ்சம் நமக்கு வயசானாலும் நம்ம சிந்திக்கணும், வாலிபமே அப்படி இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும். வாலிபத்திலேயே ஆசை அடக்கணும்னு சொன்னா நம்ம முதுமையில எவ்வளவு ஆசை அடக்கணும். வாலிபமே அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்றால் அடுத்த காலத்துக்கு நம்ம கடந்து வந்தோம், நம்ம எவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும். இது நமக்கும் சேர்த்தான ஒரு பாடம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப காலத்தில் வரக்கூடாதுங்கிற அது ஒரு பாதை அமைத்து தருகிறார்கள். உணர்ச்சிகளுக்கும் மிகப்பெரிய ஆசைகளுக்கும் மனிதன் அடிமைப்பட்டு விடக்கூடாது. அதை இப்படி சொல்றாங்க, உன்னுடைய வாலிபம் அல்லாஹ்வின் நினைவிலும் அவன் தொடரிலும் உருவாகுமானால்
அந்த வாலிபம் அரிசி நிழலிலே சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் அரிசி நிழல்ல இருக்கிற நசீபை நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அது ஒரு அழகான காலம். அது அந்த காலத்தை கரைப்படுத்தி விடக்கூடாது. இந்த காலத்தில் நீங்கள் எப்போதும் மிகப்பெரிய இந்த காலத்துல பாதுகாக்க வேண்டிய இரண்டாவது அம்சம் கோபங்களை மென்று விழுங்கணும். கோபப்பட்டுறக்கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். நமக்குன்னு ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தன்மையை கொஞ்சம் அடக்கணும். ரசூலுடைய வார்த்தைக்கு பின்னால் தரப்படுகிற விளக்கம், கோபங்கள் என்பது வென்று விழுங்க வேண்டிய பருவமாகவும் வாலிபத்தை ஆக்கணும். ஏன்னா கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா பல பேர்களுடைய பார்வையில் நம்ம விழுந்துரும். நம்ம பேர்ல ஒரு பெரிய இமேஜ் வச்சிருப்பாங்க, நம்ம கோபத்தால் அந்த இமேஜை இழந்துடும். அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. கோபம்ங்கிறது எப்போதுமே அடக்கணும். அது வாலிபத்திற்கு முக்கியம், எல்லா காலத்திலும் பாதுகாக்க. கோபத்தை நம்ம வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்முடைய கண்ணியம் போயிடும். கோபத்துக்கு பின்னால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று சில பேரை அடையாளம் காட்டுவான். அதில் கோபத்தை விழுங்கிடுவாங்க. கோபம் வந்தா பிரயோகப்படுத்துறது இல்லை, அதை மென்று விழுங்கி விடுவார்கள். அது ஒரு பெரிய சிபத். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அன்பு தோழர்களை உருவாக்கிய விதம், கோபத்தை விழுங்கணுங்கிற பாடத்தை பெருமானார் நடத்துறது யாருக்கு? இளைஞர்களுக்கும் நடத்துகிறார்கள். இளைய சமூகத்தையும் அந்த கட்டுப்பாட்டிலேயே உருவாக்குறாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபத்துல மனிதன் பலதை இழந்து விடுகிறான். நல்ல நண்பர்களை இழந்தது கோபத்தால் இழந்தான். நல்ல நண்பர்களை, நமக்கு நெருக்கமானவங்களை, நிறைய உறவுகளை இழந்திருக்கிறோம் நமது உணர்ச்சி வசப்பட்ட கோபங்களாலே. நமது கோபம் பல உறவுகளை இழந்திருக்கிறது. நாம பெற்றோர்களை பல பேர் கோபத்துல இழந்துட்டாங்க. ஒரு வார்த்தை, தடித்த வார்த்தை, அந்த கோபத்துல கொஞ்ச நேரம் அடக்காம பேசும்போது தாய் மனசை காயப்படுத்தி விடுகிறார், தந்தையை காயப்படுத்துகிறார், அண்ணனை பிரிந்து விடுகிறார், தம்பியை பிரிந்து விடுகிறார். உறவுகளே அது விரிசலானதுக்கு அவருடைய கோபமே காரணம். நிறைய பேர் கோபத்தால் நல்ல நற்பாக்கியம் உள்ளவர்களை இழந்திருக்கிறார்கள். கோபம் சில பேர்களை உயர விடாமல் தடுத்திருக்கிறார். நல்ல வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு பெரிய முதலாளி தன் கோபத்தால் நிறைய வாடிக்கையாளர்களை இழந்து விடுகிறார். அவரு டென்ஷனான பார்ட்டிப்பா, அவர்கிட்ட எல்லாம் போனாலாம் பேச முடியாது. அப்ப நம்மோட நெருக்கம் பெறுகிற பல பேர்கள் தடையாகி போறதற்கு கோபம் ஒரு பெரிய காரணம். அதனாலதான் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை அடக்கணும்னு சொல்றாங்க. எல்லா காலத்திலும் பேண வேண்டிய இந்த அம்சம் பலமான காலமான வாலிபம் ரொம்ப முக்கியம். அப்ப கோபம் கொஞ்சம் வேகமா இருக்கும், அதை அடக்க வேண்டும், விழுங்க வேண்டும். நாம் சாதிக்க முடியும் என்கிறார்கள். சாதிக்க உலகத்துல சாதிப்பதற்கு எது தடையோ அதை வாழ்க்கை விட்டு தூக்கிடும். என்னுடைய சாதனைக்கு தடை என்னுடைய கோபம், என்னுடைய உணர்ச்சி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளுக்கு பலியாகும் தன்மை. சில பேரத்துல சாதிக்க போவோம், ஆசையை காட்டி நம்ம சாதனை இல்லாமல் ஆக்கி விட்டுருவாங்க. கோபத்தை தூண்டி சாதனையை தடுத்துருவாங்க. அப்ப கோபத்தை தூண்டப்படும் போதும் நம்ம அமைதி காக்க வேண்டும். நான் சாதனையாளனாக என் பெயரை பதிவாக்க வேண்டும். ஆசைகளை காட்டுவாங்க, பணத்தை காட்டி, பெண்ணை காட்டி, அதை காட்டி, இதை காட்டி நம்முடைய திறமையை தடுக்கும் முயற்சி. அந்த நேரத்தில் ஆசைக்கு நான் அடிபணிந்து விட்டால் அவமானங்கள் வரும், இழிவுகள் வரும், கண்ணியம் இழப்பு ஏற்படும், நம்ம இமேஜ் கெட்டு போகும். என்னுடைய தகுதியை இழக்க வேண்டியது ஆசைதான். அப்ப வாலிபத்தில் ஆசைகள் அடக்கப்பட வேண்டும். பெண்ணால் ஆசை தரப்படும், பணத்தால் ஆசை தரப்படும், அது ஷைத்தானும் கூட சேர்ந்து கொள்வான். அதற்கான சாதகமான நிலை உருவாகும். நம்மை ஒதுக்கினாலும் நமக்கு முன்னால அது நிற்கும். நம்மை கெடுப்பதற்கு ஆசைகள் அடக்கப்பட வேண்டிய பருவம். அங்கதான் நீ அரிசி நிழலுக்கு போக முடியும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்ப உணர்ச்சிகளை, ஆசைகளை, கோபங்களை வென்று விழுங்க வேண்டும். ஆசைகளை இல்லாமலாக்கணும். வாலிபத்தை பக்குவமாக்க முடியும், பலமாக்க முடியும், சாதிக்க முடியும். சாதிக்க வேண்டிய காலம் அது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தில் மூணாவது அம்சத்தை சொல்றாங்க, மற்றவர்களை மதிக்கும் தன்மை உள்ள வாலிபமாக இருக்க. வாலிபத்துல நீ பிறரை மதிக்க, உன்னை விட மூத்தவர்களை, பெரியவர்களை, முதியவர்களை, உன் பெற்றோர்களை மதிக்கும் இடமாக வாலிபத்தை ஆக்கணும். வாலிபத்துல நம்ம மற்றவங்களை மதிக்க சில பேருக்கு தெரியாது, மரியாதையே பல பேருக்கு புரியாது. உன்னை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் மதித்தால் மதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மதித்தால் மதிக்கப்படுவீர்கள். நான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபர்களுக்கு குறிப்பாக
எந்த ஒரு வாலிபன் தன்னை விட வயதில் முதியவர்களை மரியாதை கொடுக்கிறானோ, எந்த ஒரு வாலிபர் தன்னை விட வயதில் முதியவர்களை மரியாதை கொடுக்கிறார், அண்ணன் இருக்கிற வயசுல முதிய அலுவாப்பா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க, சொந்த பந்தம் மாத்திரமல்ல பல பெரிய மனிதர்களை, நம்மை விட வயதில் முந்தியவர்களை மா வக்கர ஷாபுன் ஷைஹன் இல்லா கையல்லாஹு லஹு ஃபீ சின்னிஹி மன் யுவக்கிர். அற்புதமான ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு வாலிபர் தன் வாலிபத்தில் தன்னை விட முதியவர்களை, வயதில் மூத்தவர்களை, மதிக்கப்பட வேண்டியவர்களை அவர் மரியாதை கொடுப்பார் என்றால் அல்லாஹ் அவருக்கு 2 பாக்கியம் கொடுப்பான். அல்லாஹ் அந்த 2 பாக்கியத்தை நம்ம பெற தௌஃபீக் செய்வானா. நம்ம வாலிப காலத்தை முதியவர்களை மதிக்கிற இடத்துல நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு 2 பாக்கியம். ஒன்று, இல்லா கையல்லாஹு லஹு ஃபீ சின்னிஹி மன் யுவக்கிர், இவர் வயோதிகம் ஆகும் வரையிலும், முதுமை பெற வரையிலும் இவர் வாழும் நசீபு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சின்ன வயசுல மௌத்து வராது, திடீர் மௌத்து வராது. வாலிபத்தில் நீ மற்றவர்களை மதிக்கிறாய் என்றால் உனக்கு முதியவர்களை மதித்த காரணத்தினால் முதுமை வரையிலும் நீ வாழ்வாய், உனக்கு ஹயாத்து நீளும். உலகத்துல யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாத கிஃப்ட் ஹயாத்தை தான். என் மகனுக்கு நான் எதையும் கொடுத்துடலாம், என்னுடைய லைஃபை கொடுக்க முடியாது. ஒரு உயிருக்கு உயிரான மனைவி என்ன கேட்டாலும் கொடுக்கலாம், ஆனா மனைவிக்காக 5 நிமிஷம் ஹயாத்தை கொடுக்க முடியுமா? வாழ்நாளை கொடுக்க முடியுமா? அல்லாஹ் கொடுப்பான். யாருக்கு? யார் தன்னுடைய வாலிபத்தில் முதியவர்களை மதிக்கிறார், முதியவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கிறார். தாய்க்குரிய கண்ணியம், தந்தையின் கண்ணியம், தான் யாரை மதிக்கணுமோ அவங்களை மதிக்கிறாரா? இல்லா கையல்லாஹு லஹு ஃபீ சின்னி, அவர் முதுமையாகிற போது அப்படின்னு ஒரு வார்த்தையை ரசூல் சொல்றாங்க. அப்போ முதுமை வரைக்கும் வாழ வச்சிடறான். 2வது ஒரு பெரிய பாக்கியம், இல்லா கையல்லாஹு லஹு ஃபீ சின்னி மன் யுவக்கிர், இவர் முதுமையானால் சில பேர் முதுமையில விரக்தி அடைஞ்சிருவாங்க. என்ன வாழ்க்கை, தனிமை ஏற்படும். முதுமை அப்படிங்கிறது கஷ்டமானது. ஒரு அறிஞன் சொன்னான், வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னான். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம். துறைமுகத்துல நிறைய கப்பல் வரும், போட்டு வரும். வயோதிகம்ங்கிறது நோய்களின் துறைமுகம். எல்லா நோயும் வந்துடும். பிரஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு. சில பேர்கிட்ட கேட்டா என்ன உங்களுக்கு பிரச்சனை, என்ன? எல்லாம் பிரச்சனை தான் பாங்க. என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான். சுகர்லாம் பறக்கத்தான் இருக்கு, கொலஸ்ட்ரால் எல்லாம் பறக்கத்தான் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா நான் சொல்றது எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் அவரை முதுமையாக்குகிறான். ஒன்று, அவர் முதுமையில் மன் யுவக்கிர், அவர் முதுமை தனிமையாகாது, அவர் முதுமை வெறுப்படையாது. அவர் முதுமையிலும் அவரை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ்வே நியமிப்பார். நம்ம முதுமையானோ நம்மளை தூக்கி சுமக்க ஆளை கொடுத்துருவான்ல. எங்க தகப்பனாரு கடைசி வரையிலும் அவங்க முதுமையில் இருந்த போது அவங்களுக்கு நாங்க விழுந்து விழுந்து ஹிதுமத் செய்தோம். கடைசி நாளும் கூட வாப்பாங்குவோம். வாப்பா உட்கார வச்சு காலையில 9 மணிக்கு அவங்களுக்கு டிஃபன் கொடுத்தேன். வாயில தான் சாப்பாடு எடுத்து கையால தீட்டி விடுறது. அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்லிக்ஸ் அடிச்சு கொடுத்தா குடிச்சாங்க. குடிச்சிட்டு எப்போ வருவேன்னு கேட்கறாங்க. நான் ஒரு 10:30 மணிக்கு வர்றேன்னு போயிட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, லேட் ஆயிட்டு கூப்பிட விடுறாங்க, ஓடி வர்றேன். எங்க தகப்பனார் அன்னைக்கு காலையில தான் அவங்க ரூகு பெரிய கடைசி வரையிலும் அவங்களுக்கு ஹிதுமத்தை அல்லாஹ் உட்கார வச்சாங்க. அவங்க தாயார் அப்படி கவனிச்சாங்க. எங்க தகப்பனார் அவங்க தாயார, அவங்க கடைசி காலத்துல அவங்க தாயாரை தூக்கி கொண்டு குளிக்க வைப்பாங்க, அவங்களை உட்கார வச்சு ஆசுவாசப்படுத்துவாங்க. அல்லாஹு தாலா எங்க தாய் தகப்பனார நாங்க கடைசி வரைக்கும், கடைசி மூச்சு பிரிகிற வரையிலும் ஹிதுமத்தை செய்யற வாய்ப்பு கொடுத்தான். நல்ல ஞாபகம் வையுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்யும் பணிவிடை இப்போது நாளைக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைங்க பணிவிடை செய்வாங்க. எல்லாம் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. தாய் தகப்பனை விட்டு நம்ம தூரம் ஆயிடக்கூடாது. நம்ம வெளியில தனியா இருந்தாலும் அவங்க மேல ஒரு கவனமும் பாதுகாப்பும் இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு போய் பணிவிடை செய்யணும். அது பெரிய பரக்கத். இப்ப நம்ம முதுமை எப்படி இருக்கும் சொன்னாங்க, உன் முதுமையில் உன்னை கண்ணியப்படுத்துபவரை அல்லாஹ் தருவாங்கிறாங்க. அதுக்கு ஹிதுமத்து செய்யறது முக்கியம் இல்ல, கண்ணியப்படுத்துறவர். என்ன ஹிதுமத்து சில பேரு தலைவிதின்னு செய்வாங்க, வழி இல்லையே மனுஷன் படுத்துட்டாரு, அப்படி இல்லை. எங்க தகப்பனாருக்கெல்லாம் கவலையோடு செய்தோம், ஆர்வத்தோடு செய்தோம், ஆசையோடு செய்தோம்.
தகப்பனாருக்கு செய்த ஹிதமத் இருக்குதே, அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தை மையுவக்கிர், கண்ணியப்படுத்துகிறவரை அல்லாஹ் நியமிச்சு தருவான். நீங்க அப்படி நடந்தால் அப்ப நம்ம வாலிபம் என்பது மரியாதைக்குரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குமா இடமாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் எல்லாருடைய மனசிலும் பதிய வைக்கிறேன். அப்போ வாலிபத்திலே பேண வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று மற்றவர்களை மதிக்கும் இடத்தில் நம்ம உருவாக்கணும். நம்ம பிள்ளைங்களை உருவாக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். எப்பா எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி மரியாதைக்குரிய மனிதனாக நாம இருக்கணும், பிறரை மதிக்கிறவங்களா இருக்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாலிபர்களை உருவாக்குறாங்க. இத முதல்ல நான் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கங்க. அவங்க உருவாக்கின வாலிபர்கள் ரொம்ப அற்புதமான வாலிபர்கள், பல்வேறு அம்சங்கள்ல உருவாக்குறாங்க. வாலிபம் எப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு ரசூல் வடித்த அந்த வடிவம் தான் முக்கியமானது. ஒரு வாலிபர் எப்படி இருக்கணும், வாலிபம் எப்படி துவங்கினால், வாலிபத்தை வச்சுதான் அடுத்த பருவம். வாலிபம் எப்படியோ முதுமை எப்படி அமைஞ்சிரும். 5 விளையாதது 50 விளையாதுப்பா. பிராயத்துல சின்ன பருவத்திலிருந்து உருவாக்கணும். அவங்கதான் நல்லா இருப்பாங்க. வாலிபத்துல நல்லா இருக்காங்களா, முதுமையிலையும் நல்லா இருப்பாங்க. வாலிபத்துல தடம்பொருள பல பேரை முதுமையில பாதுகாக்க முடியாம போயிடும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த இளைஞர்களில் மிக முக்கியமான அம்சம் காத்தமுன் நபியின், அவர்களை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் என்றால் ஆச்சரியப்பட வேண்டும். எல்லா தகுதியும் உடையவர்களாக உருவாக்கினார். நாம ரோல் மாடலாக நபி பெருமானாரை எடுத்துக்கொள்ள, உலகத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளை இளைஞர்கள் கையில கொடுக்கலாம். வாலிபத்தை லேசா நினைச்சிடக்கூடாது. வாலிபர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். நாடும் வீடும் வாலிப சக்திக்கு முன்னால் அமைதியாகிவிடும். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய படையின் தளபதியாக இளைஞரை நியமிக்கிறாங்க. அந்த படையில் இருப்பவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சிப்பாயாக இருக்கிறாங்க, போர் வீரராக. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போர் வீரர். உமர் இப்னு கத்தாப் இருக்கிறார் படையிலே ஒரு சிப்பாயாக. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் இருக்கிறார் சிப்பாயாக. அந்த படையின் தளபதியாக பெருமானார் சையதுனா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நியமிக்கிறாங்க. உஸாமா யாரு? கொஞ்சம் சலசலப்பு ஆச்சு. என்ன இவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பெருமானார் ஒரு சின்ன வயசு பிள்ளையை கொண்டு தலைவராக்கிட்டாங்களே. பெருமானார் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்கள் சஹாபாக்கள். இங்க மட்டும் ஒரு சின்ன சலசலப்புனா அண்ணலாருக்கு எதிர்த்தெல்லாம் பேசல, பெரியவர்கள் இருக்கிறாங்க. ரசூல் இப்படி ஒரு வாலிபரை கொண்டு நியமிக்கிறாங்களே. அப்ப பெருமானாருடைய கடைசி காலம் இது. அண்ணலாருடைய இறுதி நாட்கள் நடமாடிக்கொண்டிருக்கிற, இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற காலம். சையதுனா உஸாமாவை படையின் தளபதியாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டின் மீது படையெடுக்கும் அந்த மாபெரிய படை, அதுவும் ரோம் சாம்ராஜ்யத்தை நோக்கி நடக்கிற படை. ரோம் நாடுங்கிறது அன்னைக்கு வல்லரசு, அன்னைக்கு பாராசீகம் ரோம் எல்லாம் வல்லரசா இருக்குது. ரோம் சாம்ராஜ்யத்தை நோக்கி படை. அந்த படையின் தளபதி உஸாமா. உஸாமாவுக்கு வயசு என்ன நினைக்கிறீங்க? 18 வயசு. 18 வயசு உஸாமாவை ரோமனுடைய அந்த மாபெரிய படையின் தளபதியாக பெருமானார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. கொஞ்சம் சலசலப்பு. ரசூல் சொன்னாங்களா, அந்த வார்த்தை ரொம்ப அழகானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 காரணம் சொன்னாங்க. என்ன உஸாமாவை நான் தளபதி ஆக்கும் போது உங்களுக்கு என்ன வருத்தமா, குறை சொல்றீங்களா சொல்லிட்டு சொன்னாங்க, அவர் அந்த தலைமைத்துவத்திற்கு தகுதி பெற்றார் என்றார். 2வது மிகப்பெரிய காரணம், அவர் என் நேசத்தை பெற்றார். அவர் என் நேசத்தை பெற்றார். அப்ப அல்லாஹ் ரசூலுடைய நேசம் கிடைச்சிச்சுன்னா அவர் தலைவராக தகுதியாகிறார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானாக. எங்க ஒருத்தரை ஏன் தலைவராக்குனீங்க? அவர்கிட்ட சாணக்கிய தன்மை இருக்குது, அவர் தந்திரமா நடப்பார், அதெல்லாம் சொல்லல. அவருக்கு தகுதிக்கு காரணம் என்ன? என் நேசம், மாணவிய நேசம். அப்படியானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கிடைக்க பெறுவது லேசானதா? நபி அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அவர் வாழ்ந்தார். அன்னலாரை மகிழ்ச்சி படுத்துகிறார், அன்னலாரின் திருப்தியில் வாழ்கிறார். அல்லாஹ்வையும் ரசூலையும் நொடி பொழுது அவர் மறக்கவில்லை.
எப்படிப்பட்ட வாலிபம்! சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட வாலிபர்களை அவங்க கொண்டு வைத்த இடம் ஒரு மிகப்பெரிய படை தளபதியாக வரும் தகுதி உண்டு என்கிறார்கள். இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மக்கா நம்ம கையில இல்ல, மக்கமா நகரம் நம்மள்ட்ட இல்ல. மதீனாவிற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. மக்கா நம்முடைய எதிர்ப்புகள்ல உட்கார்ந்துட்டு இருக்குது. அன்னலார் மக்காவை நோக்கி படையெடுத்து மக்கமா நகரம் வெற்றி பெறுறோம். அது மகத்தான வெற்றி. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8. நபி பெருமானார் மக்காவிலிருந்து மதீனா வந்து 8 ஆண்டுகள் கழித்து ஃபத்ஹு மக்கா, மக்காவையே வெற்றி கொள்கிறார்கள். மக்காவை வெற்றி கொண்ட போது இதுவரையிலும் மக்காவினுடைய பல தலைமைகள் ஓடி இருக்குது. ஆனா யாரும் நம்ம இல்ல. இப்ப வெற்றி பெற்ற போது எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னன்னா, பெருமானார் மக்காவுடைய தலைவரா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பெருமானார் நான் மதீனாவுக்கு போறேன்ட்டாங்க. மதீனாவுக்கு போறது உறுதி ஆயிட்டு. மக்காவில் யாரை தலைவராக்க போகிறார்கள்? யார் மக்காவின் தலைவர்? மக்காவின் தலைவர்னா லேசான வாழ்க்கை இல்லையே, மிகப்பெரிய தலைமை. காபத்துல்லா இருக்கிறது அங்கே. சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு நீங்கள் மக்காவின் தலைவர் என்று அறிமுகப்படுத்திய போது உலகமே கண்ணை விழித்துக் கொண்டு பார்க்கிறது. என்ன நபி பெருமானார் எதை செய்தாலும் சரியாக செய்வார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை உலக அளவில் இருந்தது. அவர்கள் செய்வதெல்லாம் கரெக்ட், சொல்வதெல்லாம் சரி. அவங்க செய்தால் காரணம் இருக்கும். இத்தாப் இப்னு அஸீதை தலைமையாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தாப் இப்னு அஸீதுக்கு வயசு என்னன்னா 20 வயசாச்சு. மக்காவின் சாம்ராஜ்யத்தின் தலைமை. ஒரு பெரிய ஒரு பிளான் ரசூல் அமைச்சு கொடுக்கிறாங்க. இந்த தலைமுறை என்பது, வாலிபம் என்பது, அது தகுதியான வாலிபர்களை இந்த சமூகம் உருவாக்க வேண்டும். அதில் அவர்கள் தலைமை தாங்கும் இடத்திற்கும் பொறுப்பானவர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பெருமானாரினுடைய அந்த திட்டமும் ஏற்பாடும் உலகத்தில் பெரியவர்கள்ட்ட பொறுப்பு இருக்கிறதை குறையாக ஆக்கவில்லை. ஆனால் இளைஞர்களின் பொறுப்போ நாளைய தலைமுறைகளை அழகான மாடலை நோக்கி பயணிக்கவை. அப்போ மக்காவினுடைய இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மக்காவின் முதல் தலைவர் அவர்தான். மக்காவில இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் தலைவர் என்று நீங்க பார்த்தீங்கன்னா இத்தாப் இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு பெருமானார் இஸ்லாத்தினுடைய செய்தியை கொண்டு போகணும். மக்காவுல இருக்கிறாங்க. மதீனா மக்கள் வந்து கூப்பிட்டாங்க ரசூல, நீங்க மதீனா வந்துருங்களேன்னு கூப்பிடுறாங்க. மதீனா எப்படின்னா, மக்காவுல இருந்து பெரிய குழப்பம் நடக்குது. இங்க எதிரிகள் உருவாகி இருக்கிறாங்க. மதீனா எப்படி? பெருமானார் அங்கிருந்து அவங்க வந்து சந்திச்சு களிமா சொல்லிட்டு போய் அவங்க ஒரு கட்டத்துல வந்து சொன்னாங்க, நாங்க மதீனாவுக்கு வாங்க, நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு தன் தூதராக ஒருவரை அனுப்புகிறார். அந்த தூதர் மகத்தான மக்கா மண்ணில் பிறந்தவர், மக்காவினுடைய மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர், பாரம்பரிய குடும்பம், பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். பணக்கார குடும்பம். என்ன பணக்கார குடும்பம்? மக்காவில செழிப்பா வாழ்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு வீதியில போயிட்டாங்கன்னா, அதுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க மனம் சொல்லுவாங்க, ஓ அவர் தான் போயிருக்கிறார். அவங்க போனா அந்த வீதி மணக்கும். அல்லாஹ் அந்த மாதிரி நசீபை நமக்கும் தரணும். மணக்கும் அந்த வீதி. அவ்வளவு பெரிய மகத்தான செழிப்பு நிறைந்தவர், நறுமணத்தின் சொந்தக்காரர். அவங்க இஸ்லாத்துல இல்ல. அந்த நேரம் நபியின் மீது அல்லாஹ் ஆசையை கொடுத்தான், இஸ்லாத்தின் மீது ஏற்பாடுகளை கொடுத்தான், விருப்பத்தை கொடுத்தான். வாலிபத்துல குடும்பம் அவரை பிடிச்சு கட்டி போடுறாங்க, நீ முகமது ரசூலுல்லாஹ்வை பார்க்க கூடாது, இஸ்லாத்துக்கு போக கூடாது. எல்லா கைத்தையும் அவுத்துட்டு ராத்திரி பரப்பிட்டு ஓடி போயிட்டார். ஓடி போய் பெருமானாரை சந்தித்து அன்னலாருடைய தொடர்பை வளர்த்து கொண்ட போது வீட்டுக்கு வருகிறார். குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு சொத்து வேணுமா முகமது வேணுமான்னு கேட்டான். பணக்கார குடும்பம், கோடி கோடியாக சொத்து இருக்குது, என்ன வேணும், முகம்மதா சொத்தா? அவர் சொன்னார், சொத்தெல்லாம் எனக்கு பெருசு இல்ல, முகம்மது வேணும். அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அவர் உடுத்திருந்த ட்ரெஸ்ஸையும் கலந்துட்டாங்க. யாரு? பெற்றோர்கள். பெற்றோர்கள் வேண்டான்னார். அந்த தாய் இறக்கப்பட்டாங்க. இறக்கப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஓடி வந்தார் நபியினுடைய தர்பார். பெருமானார் அவரை வரவேற்கிறார்கள்.
வாழ்க்கை கொடுக்கிறார்கள், அல்லாவை கொடுக்கிறார்கள், ரசூலை கொடுக்கிறார்கள், அல்லாஹ் ரசூலின் நேசத்தை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு மதீனா நீங்கள் வர வேண்டும் என்று நபி அவர்களை கூப்பிட்ட போது என் தூதராக நான் ஒருவரை அனுப்புகிறேன் என்று இவர்களை மதீனாவின் தூதராக அனுப்பி வைத்தார்கள். யார்? சையதுனா மஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மிகச்சிறிய வயசு, வாலிபம். வாலிபத்துல எவ்வளவு வாலிபம், 15-20 வயசுக்குள்ள மாமனிதர் முஸஅப் இப்னு உமைர். அவங்களை பிடிச்ச ரசூலுல்லாஹ் மதீனாவின் தூதராக மதீனாவுக்கு அவர் போகிறார். மாத்திரம் அல்ல, மதீனாவினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக மாறுகிறார். மதீனாவுல இருந்தவங்க பூரா அவர் கையை பிடிச்சு களிமா சொல்லி முஸ்லிமானா. மதீனாவின் தலைவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்த பெருமை அவரை சார்ந்தது. உலகத்துல இது ஒரு அருமையான பருவம். ஆனால் இந்த பருவம் பக்குவமாக வேண்டும். மார்க்க சிந்தனை இதிலே இருக்க வேண்டும், இறை தொடர்பு இருக்க வேண்டும், பாவ சிந்தனைகளை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். உணர்ச்சிகளுக்கும் கோபத்திற்கும் அடிமைப்பட்ட பருவமாக இது மாறிவிடக் கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, சொல்லும் போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டா எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டோம்னா நம்ம லைஃபை பாதுகாக்க முடியாது. ரொம்ப அமைதி என்பது இந்த பருவத்திலே உருவாக்க வேண்டும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் இஸ்லாத்தின் பேரொளியை அழகாகவே கொடுக்கும் பாக்கியத்தை சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். மாத்திரமல்ல, போர்க்களம் அடுத்து மதீனாவில் சந்தித்த போது அவர் கையில் தான் இஸ்லாமிய கொடியையே கொடுக்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வாலிபம்ங்கிறது இன்னைக்கு எல்லாம் ஒரு காலம். ரொம்ப தகுதிகளையும் தரத்தையும் குறைத்து கொண்டார்கள். நிறைய குடும்பங்கள்ல அவன்லாம் ஒரு பொறுப்புக்கு லாய்க்கில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆகிட்டாங்க பிள்ளைங்க. அவனை நம்பிலாம் எதையும் ஒப்படைக்க முடியாது. பெருமானார் மக்காவின் தலைமைத்துவத்தை ஒரு வாலிபரை நம்பி ஒப்படைத்தார்கள் என்றால், ரோம் சாம்ராஜ்யத்தின் தலைமைத்துவத்தை ஒரு வாலிபரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் என்றால், மதீனாவினுடைய மிகப்பெரிய பேரொளி ஈமானை கொடுப்பதற்கு ஒரு இளைஞரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால், அவர்கள் உருவாக்கிய இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? இங்கே நான் சொல்வேன், பெருமானாரால் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள். அந்த வாழ்க்கையை நாம் இன்றைக்கு சமூகத்தில் கொடுக்க தவறிவிட்டோம். தகுதி இல்லாதவர்கள் உருவாயிட்டாங்களோன்னு என்ன தோணும் அளவிற்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் பக்குவம் ரொம்ப இல்லை. இன்னைக்கெல்லாம் வாலிப பையங்கள்லாம் நம்ம என்ன சொல்றோம், அவன் சின்ன பையன்பா, அவனுக்கு என்ன பருப்பு இருக்குது, என்ன பக்குவம் இருக்குது. பக்குவத்தை கொடுங்கள் என்கிறேன். சிறு வயதில் இருந்து அழகிய நடைமுறைகளை சொல்லித்தாருங்கள். ஒழுக்கம் சார்ந்து உருவாக்குங்கள். பெற்றோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். பெரியோர்களை மதிக்க கற்றுக் கொடுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலால் மிகச்சிறந்த மார்க்க சிந்தனை அவர்களுக்கு ஊட்டுங்கள். அல்லாஹ்வோடு ரசூலோடு அவர்களை தொடர்பு படுத்துங்கள். அந்த தொடர்புதான் பெருமானார் தன்னுடைய அருமையான பாசறையில் அந்த பெருமக்களுக்கு கொடுத்து 3 பேர் 3 பொறுப்பு. நாட்டின் தலைமை, படையின் தலைமை, மதீனாவின் பேரொளியின் பிரகாசம் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர். அடுத்து இன்னொரு பக்கம் வர்றோம். பெருமானார் குர்ஆன் உடையவர்களாக இளைஞர்கள் ஆக்கினாங்க. அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கு தௌஃபீக் செய்வானாங்க. குர்ஆன் உடையவர்களாக. நீங்க ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுதுல் குர்ஆன நர்பா. இந்த குர்ஆனை நீங்க எடுத்து எப்படி ஓதணும், குர்ஆனை எப்படி நீங்க எடுத்துக்கணும், அந்த வாசகத்தை எப்படி உச்சரிக்கணும், அது எவ்வளவு தெளிவா ஓதணும், அதற்கு 4 பேரை சொல்கிறேன், 4 பேர்கிட்ட போய் எடுத்துக்கங்கன்னாங்க. சஹாபாக்கள் என்ன 4 பேரா இருக்கிறாங்க? எத்தனை ஆயிரம் சஹாபாக்கள். 4 பேர்களிடத்திலிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள். உத்தம நபிகள் யாரை சொல்ல போகிறார்கள்? முதுமை நிறைந்தவர்களை, அனுபவம் நிறைந்தவர்களை. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள்ல அனுபவத்தை காரணமாக்கி இளைஞர்களை கொஞ்சம் ஓரமாக்கி விட்டோம். இல்லை, இளைஞர்களை உருவாக்கும் போது அவர்களை குர்ஆன் உடையவர்களாக உருவாக்குங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை கொடுத்துடணும். எனக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு பெரிய தௌஃபீக் செய்தான். சின்னம் சிறிய பருவத்துல திருக்குர்ஆனை ஓதி மனனம் செய்யும் வாய்ப்பை பெற்றோர்கள் கொடுத்தாங்க. சின்ன வயசுல பருவம் அடைகிறதுக்கு முந்தைய குர்ஆன் ஓதி முடிச்சோம். இமாம் ஷாஃபியை பற்றி படித்தேன். 7 வயதில் ஒரு கருத்தில் 6 வயதில் அவங்க தாயார் அவங்கள குர்ஆனை ஓதி ஹாஃபிஸ் ஆக்கி முடிச்சாங்க. 30 ஜுஸு மனப்பாடம். நல்ல பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக சொல்கிறேன். பிள்ளைகள் படிக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் இன்ஜினியராக ஆக்குங்கள், டாக்டர்கள் ஆக்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. குர்ஆனை கொடுங்கள், குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள்.
குர்ஆன் யாரோடு இருக்குமோ அவர்கள் வழிகட மாட்டார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வானா. இன்னைக்கு நாங்க ஹாஃபிஸ் ஆகிட்டோம். எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நிம்மதி என்ன, எங்க போனாலும் குர்ஆன் ஓதிக்கிட்டே போயிடும். கொஞ்ச நேரம் வாய்ப்பு இருந்தா குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறது. குர்ஆனை ஓதினால் மனம் நிம்மதி பெறுகிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தௌபி செய்வானாங்க. ஹஜ்ரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை 4 ஹுதுல் குர்ஆன் அன் அர்பஆ 4 பேரிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்து முதல்ல சொல்றாங்க, என் தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சின்ன வயசு வாலிபர். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் யாரு? வாலிபர். அவங்கள்ட்ட போய் குர்ஆன் எடுத்துக்கங்கிறாங்க. குர்ஆன் எப்படி ஓதணும்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஓதுற மாதிரி ஓதுங்க. நான் குர்ஆனை ஓதுறதுக்கு ரோல் மாடல் இப்னு மஸ்ஊத்ங்கறாங்க. யார் இப்னு மஸ்ஊத்? பெருமானாருடைய பணிவிடையிலேயே வாழ்ந்தவர். அவங்களுக்கு பேர் என்னன்னா சாஹிபுன் நஅலைனி வல் விசாதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க போனாலும் பின்னாலேயே போவாங்களாம். அவங்க போட்டு போகிற காலணி இருக்கு பாருங்க, மிதியடி, அதை எடுத்து புஜத்துல வச்சுக்கிடுவாங்க. காலணியை கலட்டு ரசூல் கலட்டுனா அதை தூக்கி புஜத்துல வச்சுக்கிடுவாங்க. ஏன்? அது நபி பெருமானாரின் காலணி. தலையணையை கையில கொண்டு போவாங்க. உங்களுடைய பிள்ளைகளை சாலிஹீங்களுக்கு பணிவிடை செய்ய படித்துக் கொடுங்கள். குர்ஆனை இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் பெருமானாரின் அழகிய பணிவிடையில் வாழ்ந்தார். பெருமானார் அவங்களுக்கு ஹிதுமத்து செய்வார். நபி எங்க போனாலும் கூட போறது. நபியின் காலனி அப்படி கலட்டினோன்னு எடுத்துக்கிடுவாங்க, கையில வச்சுக்கிடுவாங்க, தோல்ல வச்சுக்கிடுவாங்க, தலையணை தூக்கிட்டு வருவாங்க. பெருமானார் வந்து படுக்கிறாங்கன்னா தலையணை கொடுத்துருவாங்க. ஏன்னா தலையணை வச்சு தூங்குறது ரசூல் பிரியப்பட்டாங்க. சும்மா படுக்கிறத விட தலையணை இருந்தா கொஞ்சம் ராகத்தா இருக்கும். அதனாலதான் யாராவது தலையணை தந்தா வேண்டான்னு சொல்லாதீங்கன்னா, யாராவது தலையணை கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு ஊர்ல பயான் செய்யறேன் இந்த சப்ஜெக்டை. ராத்திரி அங்க நான் படுக்க வேண்டியதாகி போச்சு. எனக்கு ஒரு நல்ல தலையணை கொடுத்தாங்க, வாங்கி வச்சு படுத்துட்டேன். பக்கத்துல ஒருத்தர் தலையணை எல்லாம் படுத்தார். ஹஜ்ஜார் தலையணை அப்படின்னு கேட்டேன். தாங்க அதுன்னு நீங்க பின்னாலும் சொன்னியா கொடுத்தா மறுக்க கூடாதுன்னு அவரு வாங்கி வச்சு படுத்துட்டார். இப்ப நம்ம தரையில படுத்தோம். ஏன்னா அந்த ஹதீஸ் அவர் உடனே எடுத்துக்கிட்டார். இல்லைன்னா அவர் நம்ம படுக்கதான் ஆசைப்படும், ஹசரத்து படுங்கன்னு சொல்லல. அவரு உடனே தலையணை வாங்கிட்டார். நான் சும்மாதான் கேட்டேன், ஹஜ்ஜார் தலையணை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல ஹசரத் தாங்கன்னு வாங்கி வச்சு நிம்மதியா தூங்கிட்டா. எனக்கு தூக்கம் வரல, நான் முழிச்சுக்கிட்டு அவர் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தலையணை கிடைச்சு போச்சு. அவர் சொன்ன காரணம், ஹசரத் நீங்க பயான்ல சொன்னீங்க இல்லையா, தலையணை கொடுத்தா மறுக்க கூடாது, அந்த சுண்ணத்துக்காக வாங்கி வச்சுட்டேன்னார். இங்கே நபி பெருமானார் தலையணையை மறுக்கிறது இல்லை. எங்க போனாலும் தலையணை வச்சு படுத்துக்கிடுவாங்க. ஏன்னா தூக்கம் மிகப்பெரிய ஆரோக்கியம். மனுஷனுக்கு தூக்கம் இல்லைன்னா எல்லா நோயும் வந்துடும். தூக்கம் இல்லையா உடல் பலகீனமாயிடும், சோர்வு ஏற்படும், நிம்மதி காணாமல் போகும், நோய்கள் உருவாக காரணமாயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. படுத்தா தூக்கம் வரணும். அதனால ஒரே தூங்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் டேஞ்சர். சில பேருக்கு படுக்கையை கண்ட இடமெல்லாம் சொர்க்கம், பார்த்துட்டா படுத்துடுறது. ஏதாச்சும் ஒரு விரிப்பு விரிச்சிருந்தா உடனே படுத்துடுறது. அப்படியும் படுத்து பழகக்கூடாது. தூங்கணும். தூக்கம் இல்லை, அது பெரிய சோதனை. ஆனா தூங்கிட்டே இருக்கிறது அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா உடலுக்கு ஏங்கிட்டே இருக்கணுமா உடல். சாப்பிட்ட உடனே படுக்காதீங்கன்னு எழுதுறாங்கல்ல. ஏன்? சாப்பிட்டோன்னு படுத்த நோய் உருவாகும். என்ன காரணம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க, நடங்க. பெருமானார் அழகா சொன்னாங்க, இரவு சாப்பிடுங்கள், நடங்கள் என்றார்கள் பெருமானார். இன்னைக்கு வாக்கிங் போறது நாடு வரவேற்குது. வாக்கிங் போற பழக்கம் எல்லாத்தையும் இருக்குது. ரசூல் சொன்ன ஒரு சுன்னத் அது. இரவில் சாப்பிடுங்கள், நடங்கள், பின்பு தூங்குங்கள்ங்கிறாங்க. நடக்கணும், ராத்திரி நடக்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் நடந்துட்டு படுங்கள்ங்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு மிகப்பெரிய அறிஞர் பெருமானார், மிகச்சிறந்த விஞ்ஞானி நபிகள் நாயகம். அவங்க வழிகாட்டுதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது. நடைய ரசூல் ரொம்ப வலியுறுத்துவாங்க. நடங்கள்ங்கிறாங்க. அளவோடு சாப்பிடுங்கள்னாங்க. சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கெல்லாம் இதுக்கு மருத்துவம், நவீன மருத்துவம் சொல்லுகிறது. நவீன மருத்துவம் இன்றைய அறிவியல் உலகம் சொல்லுகிறது, சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்க கூடாது. அதையெல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தேவைக்கு சாப்பிடுங்கன்னாங்க. வயிறு நிரம்ப விடாதீங்கன்னாங்க. வயிறு கொஞ்சம் காலியா இருக்கட்டும்னாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஃபுல்லாயிட்டு அதை செரிக்கிறது கொஞ்சம் செவன பேர குடிச்சுக்கிறோம். பெப்சி கோகா எல்லாம் சேர்த்து குடிச்சு அது இன்னும் கொஞ்சம் வயிற்ற குழப்பமாக்கி, சாப்பாடு வயிறு கொஞ்சம் காலி இருக்கட்டும். காலியிடம் உள்ள வயிறு இருக்கிற வரையிலும் ஆரோக்கியம் இருக்கும். அதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அவங்க பெரிய மருத்துவர். நீ சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வேணுங்கும் போது ஸ்டாப் பண்ணிரு, நோய் இல்லாமல் வாழ்வாய். சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற மனசு சொல்லும்ல, அப்போ ஸ்டாப், அப்படி கையை எடுத்துடணும்.
அந்த ஒரு கவனம் எடுத்தோம்னா போதும், அதை எடுக்காம விட்டுடு, நோய் இல்லாமல் வாழ முடியும். நோய் இல்லாத வாழ்க்கைங்கிறது வயிறு காலியா இருக்கணும், வயிறு நிரம்ப கூடாது, ஒரேடியா வயிறை காலி போடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு அருமையான வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் மார்க்கத்தால் இங்கே விவரிக்கப்பட்டு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊத் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நாங்க யார் இப்னு மஸ்ஊத்? பெருமானாரின் ஹாதிமாக, பணியாளராக, அவர் சாலிஹீங்களுக்கு பணிவிட செய்யற வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைங்களை பழக்கப்படுத்துங்க. பெரியவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள், அவர்களுக்கெல்லாம் ஹிதுமத்து செய்யணும். அவங்களுக்கு நம்ம பணிவிட செய்யறோம், அவங்களை கொடுமைப்படுத்துறோம், மகிழ்ச்சி படுத்துறோம். அதுல அல்லாவே கிடைச்சுக்கிறோம், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், நெருக்கம் கிடைக்கும். இப்னு மஸ்ஊத் ரசூல் அடையாளப்படுத்துறாங்க. இரண்டாவது சொன்னாங்க, இந்த குர்ஆனை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யார் முஆத் இப்னு ஜபல்? மிகச்சிறந்த வாலிபர். இந்த மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் முழுக்க முழுக்க அந்த ஞானம் முஆத் இப்னு ஜபல் இடத்தில் இருந்தது. அவங்களுக்கு பேரு ஹலால் ஹராமை நன்கு விளங்கியவர்கள். எது ஹலால், இது கூடுமா, இது கூடாதா, முஆத் இப்னு ஜபல்கிட்ட போய் தான் ஃபத்வா கேட்கணும், அவங்க தான் ஃபத்வா கொடுப்பாங்க. அவர்கள் வாலிபரா இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்தினுடைய கவர்னராக அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க, நீதிபதியாக. யமன் தேசத்தின் நீதிபதியாக பெருமானார் யாரை சூஸ் பண்றாங்க? முஆத் இப்னு ஜபலை. ஏன்? அவர் மிகச்சிறந்த அறிஞர் என்கிறார்கள். குர்ஆன் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆனை எப்படி ஓதணும்? முஆத் இப்னு ஜபல். மார்க்கத்தை எப்படி விளங்கணும்? முஆத் இப்னு ஜபல். யார் முஆத்? வாலிபர். அந்த வாலிபர்கள் எல்லாம் வளர்ந்த இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். தகுதி உடையவர்களை உருவாக்குறாங்க, குர்ஆன் உடையவர்களை உருவாக்குறாங்க. அதுதான் அழகிய வாலிபம். இன்னைக்கு நம்ம வாலிபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலங்கிறது இல்ல. ஒரு மாப்பிள்ளை வந்தாரு, கல்யாணம், மாப்பிள்ளைக்கு ஒலி சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? இங்க உள்ள மாடல் வேற, நம்ம பாதியில அவன் கையை விட்டு சொல்லிக் கொடுப்போம். அவருக்கு சொல்லிக் கொடுப்போம், கபில் தூ அவர் சொல்லணும், நிக்காஹா நிக்காஹா. நம்ம சொல்லுவோம் கபில் தூ நிக்காஹா. அவரை சொல்ல வைப்போம், நான் இந்த நிக்காக ஏத்துக்கொண்டேன், ஓ சதாகஹா, அந்த மகரை ஏத்துக்கொண்டேன். மாப்பிள்ளை கையை பிடிச்சி கபில் தூ நிக்காஹாங்கிறாரு. அவருக்கு ஒன்றும் வரமாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. இது பெரிய பட்டதாரி வேற, அவர் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம்னா பெருசா உட்கார்ந்து இருக்காங்க. அவருக்கு வாயில கபில் தூ நிக்காஹான்னு அது வரமாட்டுக்கு. ஓ சதாகஹா தஸ்வீஜஹா, நிக்காஹுக்கு தஸ்வீஜ். நான் பார்த்தேன், சரி பாவம் அவர் கண்ணியத்தை காப்பாற்றணும், அதோட நிப்பாட்டிட்டு நானே கொஞ்சம் வேகமா சொல்லி தமிழ்ல சொல்லி கொடுத்துட்டேன். அவர் படிச்ச படிப்பு, அவர்கிட்ட இருந்த கண்ணியம், அவருக்கு இருந்த எல்லாம் இருக்குது. ஆனா மலைக்கு கூட மதரசாவில் ஒதுங்கல்ல, மலைக்கு கூட மதரசாவில் ஒதுங்கல்ல. எப்படி உருவாக்குறீர்கள் பிள்ளைகளை? எப்படி நாளை உங்களுக்கு ஹிதுமத் செய்வார்கள்? நாளைக்கு உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு வெறும் கல்வியை வைத்து மாத்திரம் பணிவிடை அவர்களிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் ரசூலை கொடுக்க வேண்டும், ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், பெற்றோர்களின் கண்ணியத்தை சொல்ல வேண்டும். அவங்கதான் ஹிதுமத் செய்வாங்க. அத்தாவுடைய கண்ணியம் விளங்கும், அம்மா யாருன்னு விளங்கும். மதரசாங்கிறது வெறும் விஷயங்களை அலிஃபுபே படிச்சு கொடுக்கிற இடம் இல்ல. பண்பாளர்களை, ஒழுக்க சீலர்களை, மதிக்கிறவர்களை, அல்லாஹ்வுடையவர்களை, ரசூலுடையவர்களை உருவாக்குற இடம். அவ அங்க பாருங்க, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இரண்டாவது அவங்க தேர்ந்தெடுத்தது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் போய் தொலை வைக்கிறார் அந்த ஊர்ல. முஆத் இப்னு ஜபல் தொலை வைக்கும் போது வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இமாம் புகாரி எழுதுற ஒரு ஹதீஸ், நேரம் ஆயிட்டு முடிச்சுக்கிறேன். இமாம் புகாரி எழுதுறாங்க, வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, இப்ராஹிம் நபியை அல்லாஹ் தன் நண்பனாக எடுத்துக்கொண்டான் அப்படின்னு ஒரு ஆயத் குர்ஆன்ல வருது. இப்ராஹிம் நபியை தன் நண்பனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். பின்னால நிக்கிறவரு முஆத் இப்னு ஜபலுடைய தொடர்பு பாருங்க. அங்க அவங்களோட அவங்க பின்னால வந்துட்டாலே அல்லாஹ் எப்படி ஆக்குறான் பாருங்க. அவர் சொன்னாராம், இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய உம்மாவுடைய கண் குளிர்ச்சி அடையட்டும்னாராம். இப்ராஹிம் நபியினுடைய உம்மாவுடைய கண்ணு குளிர்ச்சி அடையட்டும். ஏன்னா இப்ராஹிம் நபி அல்லாவுக்கே நண்பராக, அல்லாஹ் தன் நேசராக தேர்ந்தெடுத்து கொண்டான்னு குர்ஆன்ல சொல்றான்னா, அப்ப அந்த தாயார் எவ்வளவு பாக்கியமானவங்க. அவங்க தாய் கண்ணு குளிர்ச்சி அடையட்டுங்கிறார். எங்க தொழுகையில வச்சு சொல்லக்கூடாது, தொழுகையில பேசலாமா? அவர் பேசுறாருன்னா அவர் தன்னை கட்டுப்படுத்தாம, புதுசு அப்பதான் புதுசா வந்திருக்கிறாங்க. இங்கே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தொலை வைக்கிற போது அந்த வார்த்தை அவர் எவ்வளவு இருக்குது பாருங்க. அவங்க தாயாருடைய கண், ஏன்னா நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என்ற மார்க்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்குது, அல்லாஹ்வின் நேசராயிட்டோம் அப்படின்னா இதனுடைய குளிர்ச்சி நம்முடைய பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும்.
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அவர் இரண்டாவது முஆத் இப்னு ஜபல், மூணாவது உபய் இப்னு காப் இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களும் வாலிபர். உபய் இப்னு காப் குர்ஆனை அழகாக ஓதும் முறையை, குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுகிற முறையை, குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ, ஒரு ஹதீஸ் இப்படி வரும், அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அப்படி நீங்கள் ஓத வேண்டுமா? இப்னு மசூதை பாருங்கள், அவர் ஓதுவதை கேளுங்கள். அது குர்ஆன் அல்லாஹ் இறக்கிய விதத்தில் அவர் ஓதுகிறார். சுப்ஹானல்லாஹ். அவன் இறக்கின மாதிரி நான் ஓதணுமா? ரசூல் அறிமுகப்படுத்துறாங்க. மூணாவது உபய் இப்னு கஅப் இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். யார் உபய் இப்னு கஅப்? ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்களாம். உபய்யை கூப்பிட்டு சொன்னாங்க, உபய் நீங்க குர்ஆன் நீங்க ஓதுங்க, நான் கேட்கணும்னு. அல்லாஹ் சொன்னான்னாங்க. நீங்க குர்ஆனை ஓதணும், நான் கேட்கணும், அல்லாஹ் சொன்னா. அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, உடனே கேட்டாங்களாம், அவ சம்மானி ரப்பின்னு கேட்டாங்களாம். அல்லாஹ் என் பேரை சொல்லி சொன்னானா? ஒரு சாபியை கூப்பிட்டு ஓத சொல்லுங்கன்னு சொன்னானா? என் பேரை சொல்லி உபைய கூப்பிட்டு நீங்க ஓத சொல்லி கேளுங்கன்னு அல்லாஹ் சொன்னானா? பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் உங்க பேரை சொன்னான். அல்லாஹ் உங்க பேரை சொன்னா, உபைய கூப்பிட்டு ஓத சொல்லுங்கள், அவங்க ஓதட்டும், நீங்க கேளுங்க. அல்லாஹ் பெருமானாருக்கு இறக்குற அந்த வசனத்தை உங்க சஹாபி உபை ஓதட்டும், நீங்க கேளுங்கள் என்று நபிக்கு சொல்வான் என்றால், பெருமானார் உருவாக்கிய அந்த தோழர்கள் வாலிபர்கள் எங்கே? எத்தனை பெரிய இடம் அவர்களுக்கு! எப்படி உருவானார்கள்? அண்ணலார் கொடுத்த அந்த பாடம், ஆசைகளை கட்டுப்படுத்திய வாழ்க்கை, பெருமை இல்லாத வாழ்க்கை, கோபங்களை மென்று விழுங்கிய வாழ்க்கை, அடுத்தவர்களை மதிக்கிற வாழ்க்கை, சாலிஹீன்களின் நல்ல தொடர்பு நிறைந்த வாழ்க்கை, எல்லாவற்றுக்கும் மேலால் பெருமானாரின் தர்பாரிலேயே தங்களை மொத்தமாக ஆக்கி கொண்ட வாழ்க்கை. அந்த நிலைதான் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம கொடுத்து கொண்டு வர வேண்டும். குர்ஆன் உடையவர்களில் நாலாவது சொன்னாங்க சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அபி ஹுதைஃபாவின் அடிமை சாலிம்ங்கிறாங்க. ஒரு எஜமான், இவங்க எல்லாம் சுதந்திரமானவங்க. சுதந்திரமானவங்கள்ட்ட குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேர் அருள். அவர் ஒரு அடிமை. நான் பகலெல்லாம் எஜமானுக்கு வேலை செய்யணும். அந்த காலத்து அடிமைனா கொத்தடிமைகள். பகலெல்லாம் எஜமானுக்கு வேலை, ராத்திரி எல்லாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அவர் ராத்திரி எல்லாம் நின்று ஓதுவார். யார்? சாலிம். அவர் பெரிய காரியாகிறார். எவ்வளவு பெரிய காரி! அவரிடத்தில் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு அடிமை. பெருமானார் ஒரு கட்டத்தில் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகானது, நான் நிறைவுபடுத்துகிறேன். மன்னராத ஐயம் துறை இலா ரஜுலும் மின் அஹ்லில் ஜன்னah. இந்த உலகத்தில் நடமாடும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? நடமாடும் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? இந்த சாலிமை பாருங்கள். நாங்க சொல்லலாம் பல்யந்துர் இலா சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அடிமை, அவங்க ஒரு அடிமை. அடிமையாக இருந்த இந்த சாலிமை பாருங்கள், நடமாடும் சொர்க்கவாசி. எவ்வளவு அவர் யாரு? சின்ன வயசு வாலிபர். ஒரு வாலிபரை நடமாடும் சொர்க்கவாசியாக குர்ஆனை அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் இடத்தில் மாணவி விட்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய அடுத்த தலைமுறைகள் அப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்னலார் வடிவமைத்த வாலிபம் என்பது ரொம்ப அழகானது, மார்க்கமுடையது, ஒழுக்கமுடையது, பண்புடையது. எல்லாவற்றுக்கும் மேலால் ஆசைகளை அடக்கி அவர்களை உருவாக்கினார்கள். கோபத்தை விழுங்கக்கூடியவர்களை உருவாக்கினார்கள். அடுத்தவர்களை மதிப்பவர்களை உருவாக்கினார்கள். பெற்றோர்களுக்கு கண்ணியம் செய்பவர்களை உருவாக்கினாங்க. அப்ப இளைஞர்கள் இப்படிதான் உருவாக்கணும்னு ஒரு மாடலை கொடுத்துட்டாங்க. அவங்க குர்ஆன் உடையவங்களாக இருக்கணும்னு சொல்லி அவங்கள உருவாக்கிட்டாங்க. அவங்கதான் நாட்டுக்கு தலைமைக்கும் தகுதி, படைகளின் தலைமைக்கும் தகுதி, உலகமெங்கும் இந்த வெளிச்சத்தை ஏற்றுவதற்கும் தகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அருமையான வாலிபம் நம்முடைய வாலிபமாக இருக்கவும் செய்வானாக. நம்ம பிள்ளைங்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களாக அல்லாஹ் உருவாக்குவானாக. சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலே, ஈமானிலே, அமலிலே, ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அவர்களுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல், உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து
என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.